அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருப்பூரில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் மகளிரணி மாநாட்டை நடத்தியிருக்கிறது திமுக. நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் திரு ஸ்டாலின் பெண்கள் சக்தி மூலமாக மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வரும் என்று பேசியிருக்கிறார். கடந்த 2019, 21, 24 இந்த 3 தேர்தல்களிலும் பெண்கள் வாக்கை பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னொரு புறத்தில் அதிமுகவும் தாவேகாவும் பெண்கள் வாக்குகளை தக்க வைக்கவும் ஈர்க்கவும் திட்டங்கள் தீட்டிருக்கின்றன. இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பெண் சக்தி 2026, பழனிசாமி விஜயை வீழ்த்த ஸ்டாலின் வியூகம் என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், 2 கேள்விகள். பெண்கள் வாக்கு கட்டாயம் முக்கியம், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற என்று திமுக நினைக்கிறதாங்கிறது ஒன்று. இரண்டாவது, அந்த வாக்குகள் திமுகவுக்கு மொத்தமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் முதல்வருக்கு இருக்கா? முதல்ல பெண்கள் வாக்கு மிக மிக முக்கியம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய நலத்திட்டங்கள் அடிப்படையிலேயே நம்ம அலசணும்னா ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள் வந்து பெண்களை குறிவைத்து இயற்றப்பட்ட திட்டங்கள் தான். ரொம்ப ரொம்ப குறிப்பா மகளிர் உரிமை தொகை திட்டம், 1,31,00,000 பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய திட்டம். விடியல் பயணம், முதல்வர் அவர்களே குறிப்பிடுறார், நான் முதல் கையெழுத்தே விடியல் பயணத்துக்கு தான் போட்டேன். பெண்கள் அதிகமான அளவிற்கு பேருந்து பயணத்துல இப்ப போயிட்டு வர்றாங்க, வேலைக்கு போற பெண்களுக்கு எல்லாம் உதவியா இருக்குங்கிற. அது போன்று பள்ளிகள்ல கொடுக்கக்கூடிய அந்த துவக்க நிலை குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம், இப்படி பல திட்டங்களும் பெண்களை மையப்படுத்தியே தமிழக அரசினுடைய பிரதான திட்டமாக இருக்கு. நீங்க கடந்த காலங்களில் இதை நம்ம அலசுறோம்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல பெண்கள் வாக்கு அதிமுக பக்கம் இருந்துச்சு. இது நம்ம வந்து பெண்கள் வாக்கு அப்படிங்கிறத செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலம் ஒரு நிலையாகவும் அதற்கு பிந்தைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காலம் அப்படின்னு வகைப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தாலிக்கு தங்கமா இருக்கலாம், மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்ததா இருக்கலாம், வேலைக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு மானிய விலை ஸ்கூட்டர் கொடுத்ததா இருக்கலாம். இது எல்லாமே பெண்களுடைய வாக்குகளை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட சில விஷயங்கள் தான், முன்னெடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். பட் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னா அதே பாணியில பெண்களுக்கான திட்டங்கள் முதல்ல வந்து அது பொருட்களாக இருந்தது, வேறு வகையான வடிவங்களாக இருந்தது, தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களாக இருந்தது. இப்ப நேரடியா அது கல்வித்துறையில அதிகமான பேர் பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதுமை பெண் திட்டம் மூலமா பள்ளிக்கூடத்துல இருந்து அரசு பள்ளிகள்ல படித்து, அரசு உதவிபெறும் பள்ளிகள்ல படித்து கல்லூரிக்கு போற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற வடிவமா இருக்கலாம். இப்படி வடிவம் மாறி இருக்கிறதனுடைய வடிவத்துல நிறைய பெண்களுடைய திட்டங்கள் தான் நிறைய தமிழ்நாடு அரசு நீங்க செய்திருக்கிற பல துறைகள்ல செய்திருந்தாலுமே கூட மிக முக்கியமான அவர்களுடைய அடிநாதமா இன்னைக்கு இருக்கிறது மகளிருக்கான திட்டங்கள் தான். அந்த வகையில திமுக மகளிருக்கான ஓட்டு தங்களுக்கு சாதகமாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது இயல்புலேயே ஒரு நல்ல அவர்களுடைய மன ஓட்டத்துக்கான ஒரு விஷயம் தான். பட் அதுவே அப்படியே நடந்துருமா அப்படிங்கிறதுல இன்னொரு சின்ன ஒரு தரவுகள் இருக்கு சார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகளோட எண்ணிக்கை 2,27,00,000 பேர். இப்ப அண்மையில உயர்த்தப்பட்ட 17 லட்சம் பயனாளிகளோடு சேர்ந்து 1,31,00,000 பெண்களுக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுது. அப்ப இந்த திட்டத்துக்குள்ள இன்னும் பயனாளியே ஆகாத ஒரு 90-95 லட்சம் பெண்கள் வெளியில இருக்காங்க. அப்ப அந்த பெண்களை நம்ம தவிர்த்து விட்டு பாத்திர முடியாது ஒன்று. அப்ப அந்த பெண்களுடைய மனநிலை இதுல எப்படி இருக்கும்? ஏன்னா மகளிருக்கு 1000 ரூபாய் என்பது உண்மையிலே அவர்கள் ஒரு கட்டமைப்பு வைக்கிறாங்க, ஒரு விகிதாச்சாரம் வைக்கிறாங்க, இந்த தகுதிகள் இருக்கணுங்கிறாங்க. தகுதிகளை தளர்த்தி தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் பேருக்கு அதிகமா போட்டாங்க. இப்போ 1,31,00,000 பயனாளிகள் இருக்காங்க. பட் 2,27,00,000 குடும்ப அட்டைகள் இருக்குல்ல, அப்ப அதை நம்ம ஒப்பிட்டு பாக்குறப்ப ஒரு 80-90 லட்சம் பேர் பயனாளிகள் இல்லாதவங்க இருக்காங்க. அது வந்து அதிமுகவுக்கோ தாவேகாவுக்கோ களமாடுவதற்கான ஒரு களமா தேர்தல் நெருக்கத்துல மாறலாம். இன்னொன்று, இன்னைக்கு இருக்கக்கூடியதெல்லாம் இது மக்கள் நல திட்டங்கள், பெண்களுடைய வாக்குகள் இன்னைக்கு கணிசமான அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் அந்த விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு நகர்ந்திருக்கு. பட் அதுக்கு ஸ்கெட்ச் போட்டுதான் அதிமுக சில விஷயங்களை பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த கோயம்புத்தூர்ல நடந்த இந்த மாணவி சம்பவமா இருக்கலாம், யார் அந்த சார்னு சட்டமன்றத்துல பேசு பொருளாக்குறதா இருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் அந்த மாணவிக்கு நடந்த துயர சம்பவத்துக்கு பின்பு வீதியெல்லாம் ஸ்ப்ரே கொடுத்தாங்க, பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்தாங்க மாணவிகளை பார்த்து. இது எல்லாம் மக்கள் மன்றத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு சார்ந்து, பெண்கள் பாதுகாப்பு சார்ந்து ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தக்கூடிய படியை அதிமுக செய்திருக்காங்க. பட் தாவேகா இதுல வந்து பெண்கள் ஓட்டுல என்ன வகையான பிளே பண்ணும் அப்படிங்கறதா இந்த தேர்தலில் மிக முக்கியமான மைய பொருளா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன் சார். நிச்சயமா என்னன்னா, நீங்க திமுக நிறைய மக்கள் நல திட்டங்கள் செஞ்சுட்டாங்க. நம்ம குறிப்பிட்டதை போல புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், விடியல் பயணமா இருக்கலாம். அது இப்படி வகைப்படுத்தினா சரியா இருக்குமா? தாவேகாவுக்கு போகக்கூடிய பெண்கள் வாக்கு அப்படிங்கறத இப்படி வகைப்படுத்தினா, இப்படி டீகோட் பண்ணா சரியா இருக்குமான்னு பாருங்க.
திமுகவால் பயன்பெறாத மகளிர், எந்த திட்டத்தினாலும் பயன்பெறாத மகளிர், அதுல அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் வாக்குகள் அப்படின்னு போகுமா தாவேகாவுக்கு? இல்ல இதுவரைக்கும் தேர்தல் நடைமுறை மீது எனக்கு நம்பிக்கையோ விருப்பமோ இல்ல, இப்ப திரு விஜய் வந்திருக்கிறார், விஜய் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, மாற்றம் கொண்டு வருவார் அப்படின்னு நம்பக்கூடிய பெண்களாக இருப்பார்களா? இல்ல ஏஜ் குறிப்பாவே வகைப்படுத்துறோம், வாக்களிக்கிறதுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய இந்த முறை முதன்முறையாக வாக்களிக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் தாவேகா பக்கம் போவாங்க அப்படின்னு வகைப்படுத்தலாமா? எப்படி வகைப்படுத்தலாம் அதை? இல்ல, முதல் முறையாக வாக்களிப்பவர்கள் மட்டும் அப்படின்னு அதை வகைப்படுத்திட முடியாது. ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மகளிர் ஓட்டு அப்படிங்கிறது, நீங்க நான் அதுதான் முந்தைய இதுல ஒரு இதுல குறிப்பிட்டேன் சார். மிக்சி கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம்னு பல திட்டங்கள் செஞ்சிருந்தாலுமே மக்கள் நல திட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி இருக்கு. அது பெண்களுடைய ஓட்டை ஈர்த்து தருது. பட் அது மட்டுமே அதிமுகவோட வெற்றிக்கு போதுமானதா இல்லைங்கிறத நமக்கு தேர்தல் முடிவுகள் காட்டுது. நம்ம இன்னைக்கு வந்து இந்த இதுல 2019, 21, 24 நம்ம வகைப்படுத்தினாலும் 19, 21 காலகட்டங்களையும் அந்த பெண்களுக்கு அவர்கள் செய்த திட்டங்களுடைய நீட்சி இருக்கு. அப்ப அது என்னன்னா, விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வர்றப்ப அது முதல் தலைமுறை பெண்கள் மட்டும் இல்ல, ஓரளவு நீங்க பாக்குறோம்ல, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மகளிர் மாநாடு நடத்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட 1,50,000 பேர் அங்க திரண்டிருக்காங்க. அதுல மிக முக்கியமா என்னன்னா 12,380 பூத்துல இருந்து நபர்கள் வந்திருக்காங்க. 12,380 பூத் இருக்கு அந்த 6 மாவட்டங்களும் சேர்த்து. அப்ப 12,380 பூத்துனா ஒரு பூத்துக்கு 10 பேர் வந்தாலே இன்னைக்கு 1,23,080 பேர், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு அதிகமா தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு சக்தி இன்னைக்கு புதுசா வந்திருக்கனால அதுக்கு ஒரு பெண்கள் அப்படிங்கிறவங்க பொதுவா விஜயினுடைய படங்களை ரொம்ப விரும்பினவர்களாக இருந்திருக்கிறார்கள். கடந்த காலங்கள்ல இருந்து நான் சொல்றேன், பெண் ரசிகர்கள் அதிகமான அளவுக்கு விஜய்க்கு இருக்காங்க. சோ அதை நம்ம 18 வயசு தான் அப்படின்னு நம்ம வகைப்படுத்திட முடியாது அப்படின்னு நான் பாக்குறேன். அது ஒரு 30-35 வயது வரையிலுமே அந்த தாக்கம் இருக்கும். இப்ப நீங்க ஏன் அந்த கேள்வினா கொஞ்சம் சுருக்கமாவே அது பதில் சொல்லுங்க. ஏன் அந்த கேள்வினா, திமுகனால பயன்பெறக்கூடிய பெண்கள், அதிமுகவால பயன் பெற்ற பெண்கள், அந்த சதவீத பெண்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க? விஜய்னு நகர்வாங்களா? பயன் பெற்று கொண்டிருக்கிறேன்னு திமுக பக்கம் நிக்க போறாங்களா? பயன் பெற்றேன் அதிமுகனால, அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா நான் மீண்டும் பயன்பெற போறேன் அப்படின்ற நம்பிக்கையில எம்ஜிஆர் அபிமானியாகவோ ஜெயலலிதா அபிமானியாகவோ அங்க தொடர்வாங்களா? யாரு விஜய்க்கான வாக்கு வங்கின்னு நீங்க யார கருதுறீங்க பெண்கள்ல? இல்ல, நிச்சயமாக திமுகவால் பலன் பெற்றவர்கள் ஒரு பெரும்பகுதி பேர் திமுகவை ஆதரிப்பாங்க. ஏன்னா அந்த திட்டங்களினால் பலனடைந்தவர்கள் நிறைய திட்டங்கள் நடந்திருக்கிறதுனால ஆதரிப்பாங்க. அதிமுக விஜய்னு அது பிரிந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிமுகவுடைய ஓட்டுகள் கொஞ்சம் பெண்கள் ஓட்டுகள் சிதறும், திமுக ஓட்டுமே பெண்கள் ஓட்டு அதுல அதே போன்று சிதறும். ஆனா ஒரு பெரும்பகுதி பேர் பயன்பெற்றவர்கள் திமுகவை ஆதரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதிமுகவுடைய பெண்கள் வாக்குகள் தாவேக பக்கம் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க மேஜரா? நிச்சயமா அவங்க வந்து அதாவது திமுக அதிமுகவோடு ஒப்பிடுகிற பொழுது அதிமுகவுடைய பெண்கள் ஓட்டுகள் கொஞ்சம் நகர்வதற்கான கூடுதல் சதவீதம் இருக்கு. ஓகே, திரு ராம், இந்த இழப்பை எப்படி அதிமுக சரி செய்ய போகுது? திரு எம்ஜிஆர், திருமிகு ஜெயலலிதா இவங்க இருந்த காலகட்டத்தில் இருந்த பெண்கள் வாக்குகள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திமுக பக்கம் நகர்ந்துருச்சு அப்படின்னா, இப்ப விஜய் வரவுக்கு பிறகு இன்னும் பெரும்பகுதி தாவேகா பக்கம் தான் நகரப்போதாது? இந்த பெண்கள் வாக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலுங்கிறது திமுக தான். ஏன்னா ஒரு காலத்தில் திமுகவுக்கு பெரிய அளவுக்கு பெண்கள் வாக்கு வங்கி இருந்தது கிடையாது. முழுக்க அதிமுக வசந்தது. இவங்க கடந்த எஸ்பெஷலி இந்த 5 ஆண்டுகள்ல அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் நிச்சயமாக பெண்களை நோக்கி நிறைய அந்த திட்டங்கள்னால பெண்கள் வந்து கவரப்பட்டு அவங்க பெரிய கன்சிடர். இப்ப இன்னைக்கு வந்து திமுக அதிமுக இரண்டுமே சமபலத்துல இருக்காங்க. 2 பேரும். அதுல ஒரு விஷயம் நீங்க சேர்த்து டீகோட் பண்ணுங்க. திமுகவுக்கு பெண்கள் வாக்கு இல்ல, ஆனா எம்ஜிஆருக்கு பெண்கள் வாக்குகள் இருந்துச்சுன்னு சொல்றோம்ல. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்து வந்த பிறகு அந்த வாக்குகளும் இங்க நகர்ந்ததா தானே புரிஞ்சுக்கணும். இல்ல திமுகவுக்கு வாக்கு வங்கிங்கிறதே பெண்கள் தரப்புல இருந்து இல்லவே இல்லாம எம்ஜிஆர் வந்த பிறகு புதிய வாக்கு வங்கியாக அது அதிமுகவுக்கு உருவாச்சு. இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. காலத்திற்கேற்ப மாறி இருந்தது. அந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கான கணக்கு ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அவங்களுக்கு பெண்கள் வாக்கு குறைவாக இருந்தது. கலைஞர் எம்ஜிஆர் காலத்திலேயே பெண்கள் வாக்கு வந்து அதிகமாக எம்ஜிஆரிடம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜெயலலிதா வந்த பிறகு அது பெரிய ஷிஃப்ட் ஆக்சுவலா அதிகரிச்சது. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே முக்கியமா சுய மகளிர் உதவி குழுக்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு ஆக்சுவலா. அது கட்சியோட ரூட் காசா. ஸோ அதில இருந்து இப்ப இன்னைக்கு வரும்போது, அப்ப இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு
அதுல உள்ள கணிசமான பகுதி இங்க கொண்டு வந்தது காரணமே இந்த மகளிர் உரிமை தொகையிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம விடியல் பயணம் எல்லாம் இருக்கு. ஸோ இன்றைய அளவில் வந்து மகளிருடைய வாக்குகள் வந்து திமுக அதிமுக போகுமா நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி விஜய் ஒரு ஃபேக்டர் ஒன்று வருது. ஆனா விஜய்க்கு வந்து என்னன்னா இப்ப புதிய தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 20 லட்சத்துல 25 லட்சம் வாக்காளர்கள் இருக்கு. அதுல நிச்சயமாக நான் அதிகபட்ச வெயிட்டாவே சொல்றேன், 50% வாக்காளர்கள் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 லட்சம் வாக்காளர்கள், 10 லட்சம் பெண் வாக்காளர்கள் அவருக்கு ஓட்டு போடுறது. ஸோ ஆனா நீங்க பாருங்க 20லேருந்து 25 வயசுக்கு உள்ளாரவங்க ஓட்டு போற வயசுக்கு உள்ளாரவங்க சொல்றீங்களே. ஆமா, இப்பதான் முதல் முறையாக பெண் வாக்காளர்கள் இந்த முறை முதல் முறையாக முதல்ல வச்சுக்கலாம். அப்படி வச்சா கூட அப்படியே நீங்க அதுல ஒரு 50% நீங்க போனா கூட அதிகபட்சமாக ஒரு 10 லட்சம் 15 லட்சமே வச்சுக்கலாம், அவ்வளவுதான் விஜய் எடுக்க முடியும். ஆனா நீங்க வந்து 2.5 கோடி வாக்காளர்கள் பெண் வாக்காளர் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய மேஜர் போர்ஷன் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்க வந்து அக்ராஸ் உங்களுக்கு வயது வித்தியாசமா அப் டு 60 வயது 70 வயது உள்ள பெண் வாக்காளர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் எல்லாமே விஜய்க்கு போடுவாங்க நம்ம சொல்ல முடியாது. போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அதுவும் இருக்கு. ஆனா அந்த வாக்காளர்கள் ஏஜ் குரூப்ல அதிகமானவர்கள் முதல் தலைமை வாக்காளர்கள் தான் விஜய்க்கு போடுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்ப இதெல்லாம் தாண்டி இப்ப நீங்க வந்து இந்த என்ன கேள்வினா, நான் திமுக திட்டங்களால பயன்பெற்றேன், அதனால இந்த முறையும் நான் திமுகவுக்கு தான் வாக்களிக்க போறேன். நான் எம்ஜிஆர் அபிமானி, நான் ஜெயலலிதா அபிமானி, அதனால நான் அதிமுகவுக்கு தான் வாக்களிக்க போறேன் அப்படின்னு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா இதெல்லாமே ஓகே குட், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபேக்டர் எல்லாம் இருக்கு. ஆனா அதை தாண்டி எந்த அளவுக்கு லாயலா இருப்பாங்க, நான் அதுவும் அவங்களுடைய நம்பகத்தன்மை எனக்கு கேள்வி ஆக்கல. யாரோட நம்பகத்தன்மை? பெண்களுடைய வாக்கு என்னன்னா, நீங்க பொதுவாக மேனேஜ்மெண்ட்ல ஒரு கேரட் மெக்கானிசம் சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நீங்க கேரட்டை கொடுத்துக்க கூடாது, கேரட் வரப்போகுதுங்கிற மாதிரி காமிச்சிக்கும். ரொம்ப அரசியல் ரீதியாக சொல்லும் போது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிட்டாங்கன்னா ஒன்றும் அதனால எதிர்பார்ப்பு இருக்காது. ராமர் கோயில் கட்ட போறோங்கும் போது ஒரு கணிசமான ஒரு ஆதரவு தளம் இருக்கும். கட்ட போறாங்க ஒரு பெரிய கனவு இருக்கும். கட்டி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஒன்று பெரிய இது இருக்காது. அது போன்றதான் இங்கே வந்து நீங்க வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து எந்த அரசு வந்தாலும் ஸ்டாப் பண்ண போறது இல்லை, கூடுதலாக தான் கொடுக்கும். இன்னைக்கு திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 14 மாநிலங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ டெல்லியில 2500 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை எந்த கட்சியுமே நிறுத்த போவதில்லை, மாறாக அதிகரிக்க தான் செய்வாங்க. 1000 2000 வாய்ப்பு இருக்குது. ஆனா இருப்பது நிச்சயமா பறிபோறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதுல ஒரு கேள்வி மட்டும் நான் சாமிநாதன் போயிட்டு வந்துடுவா. சாமிநாதன், திமுகனால பயன்பெறாத மகளிர் உரிமை தொகை பெறாத குறிப்பிட்ட பெண்கள் சதவீதம் நீங்க சொன்னீங்க இல்லையா, 90 லட்சம் வரைக்கும் ஒரு கணக்கு சொன்னீங்கல்ல, இவங்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா அதுக்குள்ள நம்மளையும் கொண்டு வந்துருவாங்க, திரும்ப கொடுப்பாங்க, தொகையை கூட்டி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருமா? இல்ல அதிமுகவோ விஜயோ வந்தாதான் விடுபட்டு போனா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருமா? இல்ல, இதுவரை பயனாளியா இல்லாதவங்களை நம்ம இன்னொரு வகையில வகைப்படுத்த வேண்டியிருக்கு சார். ஒருவேளை அவங்க அரசினுடைய வேற ஏதாவது திட்டங்கள் இதே அவங்க விடியல் பயணத்துல நல்லா பயன்பெற்று இருந்தாங்கன்னா திமுகவுக்கே போட வாய்ப்பு இருக்கு. டெய்லி வேலைக்கு போற பெண்களா இருந்தா அந்த மாதிரி இருந்தா, அப்படி எந்த திட்டத்திலையும் பலன் பெறாதப்ப அவங்க விஜயோ அல்லது அதிமுகவையோ தான் சாய்ஸா எடுப்பாங்களே ஒழிய, நீங்க என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-24 மாதங்களுக்கு பின்பு இப்ப உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல பலனாளிகள் வந்தாங்கல்ல சார், அவங்களே நமக்கு ஒரு 20 மாதம் மிஸ் ஆயிருச்சே, நமக்கு தரல, எவ்வளவு லேட்டா தானே தந்தாங்க, அதுவே நீங்க தேர்தல் நெருக்கத்துல கிடைச்சாலும் கூட அதுவே 100% பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை உருவாக்கல அவங்க கிட்ட. அப்படிதான் சொல்றேன், எந்த திட்டத்திலையும் பயன்பெறாத அப்படின்னு நீங்க வகைப்படுத்த முடியுமா? மகளிர் உரிமை தொகையால் பயன்பெறாதன்னு சொல்ல முடியும். அவங்க விடியல் பயணத்துல பயன்பெறதுல எந்த சிக்கலும் இல்லை இல்லையா? புதுமை பெண்ல பயன்பெறதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்க போறது இல்லையா? இல்ல, அதாவது அவங்க புதுமை பெண்ணா அவங்க அதே ஒரு தாயோட ஒரு புதுமை பெண்ணா அவங்க மகளுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திமுக மேல ஒரு மென் போக்கு வந்திருக்கும். அவங்க வந்து அது மகளிர் உரிமை தொகை வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்காது, குற்றமா தெரிந்திருக்காது. அவங்க திமுக ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு. பலன்கள் இல்லாதப்ப இப்ப ராம்கி நீங்க பதில் திட்டம் அறியும் போது நானே விமர்சனம் வைக்கிறேன். ஏன்னா எந்த குவாலிஃபிகேஷன் இந்த ஃபில்டரிங்கிறது எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னு நிறைய விவாதங்கள் நிறைய சர்ச்சைகள் இருந்தது. 300 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தினா அவங்களுக்கு கிடையாது, கார் வைத்திருந்தால் கிடையாது, வீடு இருந்தால், இதெல்லாம் நிறைய இருந்து அதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து சமீபத்தில் ஒரு 12 லட்சம் பேருக்கு நீக்கப்பட்டு சொன்னாங்க. எப்படி 1 கோடி பேருக்கு கிடைக்கலன்னு சொன்னா கூட எப்படி கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. திமுக எல்லாம் வேறு எந்த கட்சி வந்தாலும் அதை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ இதுல சார்ட் அவுட், இதுல ஒன்றும் சிக்கலே இருக்காது. நான் எது சிக்கல்னு பாக்குறேன்னா, இதெல்லாம் தாண்டி நீங்க வந்து கோர் இஷ்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இப்ப சட்டம் ஒழுங்கு,
போதைப் பொருள் நடமாட்டம், இந்த மாதிரி விஷயங்களை தான் ஒரு பேசுபொருளாகவும் பார்க்குறேன். இதைத்தான் நீங்க தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எடப்பாடியார் அவர்களாகட்டும், அன்புமணி ஆகட்டும் எல்லாருமே தொடர்ந்து செய்துட்டு இருக்க விஷயம் தான். பெண்கள் பாதுகாப்புங்கிறதுல மக்கள் இடைப்படுவாங்க. செக்யூரிட்டி, பெண்களுக்கான செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசுபொருளாகும். இதுல என்ன மாதிரியான இதுதான் வந்து பேசுபொருள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா, பீகார்ல கூட இதுதான் விஷயமா இருந்துச்சு. அவங்க 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அது பெரிய, நீங்க வந்து 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுடைய ஆதரவே இல்லாம ஆட்சிக்கு வந்த நிதிஷ்குமார் இன்னைக்கு பெண்களுடைய ஆதரவுல தான் பெரிய அளவுக்கு வந்திருக்காரு. அவர் 8% வாக்கு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு காரணம் என்னன்னா, முக்கியமா அங்க இருக்கிற மதுவிலக்கு, லா அண்ட் ஆர்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரதமர் பேசும்போது கூட இந்த மாதிரி நாட்டு துப்பாக்கி கல்ச்சார் எல்லாம் கொண்டு வர மாட்டோம். இதெல்லாம் பெண்கள் மத்தியில யாரு உறக்க பேசுறா? இல்ல, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்குங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி உறக்க பேசுறாரா, திரு விஜய் உறக்க பேசுறாரா அந்த வாக்குகளை ஈர்க்கிறதுக்கு, வாங்குறதுக்கு? அதாவது எடப்பாடியார் குரல்ல வந்து ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அதாவது நீங்க வந்து உறக்க பேசுறது மட்டும் இல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்க இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், நாங்க வந்தா என்ன பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நீங்க கிடைக்கும். நாங்க வந்தா இதோட செய்வோம் அப்படிங்கிற பெட்டர் இருக்கு. பட் விஜய் வந்து ஒரு இஷ்யூ தான் கிரியேட் பண்றாரு. நீங்க சமீபத்தில் ஏதோ ஒரு விடுமுறை தினம் நினைக்கிறேன், அங்க ஒரு அடையாள ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அவர், மகளிர் தினம் நினைக்கிறேன். ஸோ உங்க வெறுமனே ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம், பெண்களுடைய நிலைமை கவலைக்கிடமா இருக்குன்னு ஒரு ஆர்ப்பாட்டம். ஸோ அது வந்து பெரிய அளவுக்கு அப்பீல் ஆகாது. மேபி அவருடைய ரசிகர்கள், இளம் வாக்காளர் மத்தியில் பெரிய ரீச் ஆகும். ஏன்னா அவங்கலாம் சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு, அவங்க ரீச் ஆகும். ஆனா இது என்ன சொல்யூஷன்? அதாவது நீங்க சமீபத்தில் சென்ற ஆண்டு வந்து இந்த தமிழக அரசு வந்து மகளிர் ஒரு கொள்கை கூட பப்ளிஷ் பண்ணாங்க. அதுல என்ன அப்ஜெக்ட், என்ன பண்ணணும், டீடைலா இருக்கு. திமுக தேர்தல் அறிக்கை அளவுக்கு பிரமாதமான ஒரு வெல் டிராஃப்டட் டாக்குமெண்ட். பட் அதுல என்ன பிரச்சனைனா, என்ன ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படிங்கிறது இல்ல. இதெல்லாம் பண்ணணும்னு இருக்காங்க. அது கருத்தியல் ரீதியாக எல்லாரும் ஒப்புக்கொள்வார்கள், எல்லா கட்சியும். என்ன பிரிவிலேஜ் ஏடிஎம்கேக்கு? நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தா செய்வோம்ன்றதான இனிமே பிரிவிலேஜ். ஆமா ஆமா, நாங்க அதே தானே தாவேக்காவும் சொல்ல போது, நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தா செய்வோம்னு. ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வந்து, அதிமுக ஆண்ட கட்சி, தாவேக்கா இனிமே ஆள போற கட்சியாக பார்க்கப்படும், அவ்வளவுதானே. இல்ல, இங்க எங்க கூடுதல் பிரிவிலேஜ் ஏடிஎம்கே? ரெண்டு விஷயம். ஒன்னு, தாவேக்கா கிட்ட இல்லாத அனுபவம் அதிமுக இருக்குது. அதிமுக கூட்டணி டபுள் என்ஜின் ஒரு கூட்டணி ஆச்சுல. மத்தியில நம்ம இங்க ஒரு பெரிய கோர் விஷயம் என்ன, போதுமான நிதி இல்லாதனால தான் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. சோ அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கும்போது எளிதாக அவங்க கூட நெகோசியேட் பண்ணி வாங்க முடியும். சோ அதனால எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி பாத்ல போகும். 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்திட்டாங்க. ராஜஸ்தான்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆண்ட்ராய்டு செல்போனை பயன்படுத்தவே பெண்களுக்கு தடைன்னு இன்னைக்கு முதல்வர் பேசியிருக்காரு. கனிமொழி பேசுறாங்க, நாங்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இத்தனை சதவீதம் பெண்கள் கூட்டிட்டாங்கன்னு ஒப்பிட்டு பேசும்போது பாஜகங்கிறதே பலவீனமாவும் மாறிடாதா ஏடிஎம்கே? இப்ப நீங்க எடப்பாடி அதிகம் சொன்ன நாங்க 150 நாள் வேலை கொடுப்போம் அப்படிங்கலாம் சொன்னார்ல. 125 நாள் சொல்லும்போது இதெல்லாம் என்னன்னா, எங்களால் அவர் சொல்ற மறைமுக செய்தி எங்களால் நெகோசியேட் பண்ணி கொண்டு வர முடியுங்கிறனால வேற யாரால செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல. சோ அதனால கூடுதலாக இவருக்கு ஒரு கூடுதல் பிரிவிலேஜ் இருக்கதா நான் பாக்குறேன். ஓகே திரு செந்தில், பெண்கள் வாக்குகள் திமுகவுக்கு தக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இன்னைக்கு முதல்வர் பேச்சுல வெளிப்பட்டுச்சா, இல்ல இந்த வாக்குகள் நகர்ந்துரும் அப்படின்ற ஒரு பதற்றம், ஒரு எச்சரிக்கை கலந்த தொனி வெளிப்பட்டுச்சா அவருடைய பேச்சுல? இல்லைங்க, 2-3 விதமாக பார்ப்போம். இப்போ சமீபத்தில் வந்த கடைசி வரைவு வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 6.36 கோடி வாக்காளர்களில் பெண்கள் தான் அதிகம். முதல் முறையாக கிட்டத்தட்ட 3,24,29,803 பேர். ஆண்கள் வந்து 3,11,74,027 பேர். இது இன்னும் கொஞ்சம் திருப்பி அடுத்த கட்ட வாக்காளர் பட்டியல் வரும்போது சரி செய்யப்படும். நீங்கள் சாமிநாதன் பேசுகின்ற பொழுதும் சரி, திட்டங்களின் அடிப்படையில் சிலதை சொன்னார். நீங்கள் எல்லா பெண்களும் திமுகவின் திட்டங்களால் பலன் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வெளிப்படையாக சொல்லணும்னா, உலக நாடுகளில் பல நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படாத போது திமுகவின் முன்னோடியான நீதி கட்சி இந்தியாவில் முதல் முறையாக 1921 பெண்களுக்கு வாக்குரிமையை பெற்று தந்தது இந்த இயக்கங்கள் தான். சமூக நீதி இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கே நன்றியோட நினைவு கூறணும். 1929 இதே மாதிரியான ஒரு மகளிர் மாநாட்டில், செங்கல்பட்டில் நடந்து பெற்ற மாநாட்டில் தான் பெரியார் என்ற பட்டத்தை பெண்கள் தான் வழங்குகிறார்கள். அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது, பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை அப்படிங்கிறத அந்த மாநாடு நிறைவேற்றிய மிக முக்கியமான தீர்மானம். ஹிந்து திருமண சட்டத்தில் நிறைய திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி அந்த தீர்மானத்தை 1989 60 ஆண்டுகளுக்கு பிறகு போராடி முதல் முறையாக இந்தியாவில் அனைத்து பெண்களுக்கும், ஏன்னா எல்லா பெண்களும் பலன் பெற்றிருக்கிறார்கள் நான் சொன்னதுக்காக சொல்றேன், அனைத்து பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொண்டு வந்துச்சு. ஏதோ இன்னைக்கு வந்து விஜய் வந்துட்டாரு, பிஜேபி இருக்கு, அதிமுக இருக்குது, அதனால பெண்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்களை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அல்ல. 1920களில் ஆரம்பிச்ச பெண்கள் தொடர்பான யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட பாலினத்தின் அடிப்படையில் அல்லது உடல் உபாதைகளின் அடிப்படையில்
இந்த மாதிரி பிறப்பின் அடிப்படையில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களோடு நிற்பது அப்படிங்கிறது காலங்காலமா தொடர்கிறது. அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட திட்டம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் திமுகவுடைய ஏதோ ஒரு திட்டத்தில் நிச்சயமா. நான் இப்ப சாமிநாதன் இன்டர்பிரேஷனுக்கு வரேன். அப்போ திமுகவுக்கு வாக்களித்த திமுகவால் பயன்பெறக்கூடிய பெண்கள் குறைந்தபட்ச சதவீதம் கூட விஜய் பக்கம் நகர்ந்துட மாட்டாங்க. அதிமுகவிலிருந்து மட்டும்தான் நகர்வாங்கன்னு தானே அவர் சொல்லணும். திமுகவிலிருந்தும் நகர்வார்கள், அதிமுகவிலிருந்து கூடுதல் சதவீதத்துல நகர்வார்கள் தானே அவர் சொல்றாரு. அதை வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். சுவாமிநாதன் சொன்ன தகவலை முற்றிலும் மறுக்கக்கூடிய ஆதாரமும் என்கிட்ட கிடையாது. அவர் சொன்ன வாதத்தை முற்றிலும் ஆம் அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரம் அவற்றையும் கிடையாது. இது கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில ரெண்டு பேரும் ஒரு வாதம் வைக்கலாம். நகராமலும் இருக்கலாம். ஒருபோதும் நகர மாட்டார்கள் என்னாலையும் சொல்ல முடியாது. நிச்சயமாக நகர்வார்கள் அப்படிங்கிற வாதத்தையும் நம்ம நிச்சய முடியாது. அதுல வந்து வைக்க முடியாது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நமக்கு தெரிய வரக்கூடிய ஒன்று. ஆனால் பிரதானமான நான் சில விஷயங்களை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். அவர் பேசுகின்ற பொழுது மேடம் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் தாலிக்கு தங்கம் உள்ளிட்டவற்றை கொடுத்தாங்க, அதனால பெண்கள் வாக்கு அப்படின்னாரு. தாலிக்கு தங்கம் திட்டத்தினுடைய முன்னோடி அப்படிங்கிறதே மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை திட்டம். நீங்க அதுக்குள்ள ஒரு சமூக நீதி ஒளிஞ்சிருக்கு பாருங்க. பேர் பாருங்க, மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம். யாரு? நீங்க வந்து தேவதாசி முறையை எதிர்த்து போரிட்டவர், கடைசி தேவதாசி என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களில் இங்க எல்லாத்தையும் ஒழிச்சு நீங்க வந்து அவங்க பேர்ல ஒரு திருமண உதவித்தொகை திட்டத்தை கொடுத்து நீங்க வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க வந்து இங்க வந்து குறிப்பிட்ட சமூகத்துக்கு பெண்களுக்கு தான் இப்படிலாம் இல்லைங்கிற ஒட்டைச்ச இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க 1989 ஆரம்பிச்சது வெறும் 5000 ரூபாய் ஆரம்பிச்சது, அப்புறம் 20000 50,000 வரைக்கும் போய் அதோட தான் ஆடட் வேல்யூவா என்ன செஞ்சாங்க, தாலிக்கு தங்கம் என்பதை திமுக கொடுத்துச்சு. இப்பதான் அது புதுமை பெண்ணா மாறி இருக்கு. இப்ப அதை என்ன செய்யறாரு, டைம் நீங்க எலிவேட் ஆகி இங்க வந்திருக்காங்க. இப்ப கல்வி முதல்ல வந்து திருமணம்ங்கிறதான் பிரதானமாக இருந்துச்சு பெண்களுக்கு. அப்ப அதை காட்டி அவங்க எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு வரதுக்காக 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சீங்கன்னா திருமண உதவி தொகைன்னு கலைஞர் சொன்னாரு. இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் ஓரளவு பெண்கள் 10ஆம் கிளாஸ் தாண்டிடுறாங்க. அப்ப அந்த இடம் வருகின்ற பொழுது இனி அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்த்த வேண்டிய பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்யறாரு, இதை நிப்பாட்டிட்டு நாம் கல்லூரிக்கு வாங்க 1000 ரூபாய் தரேங்கிறார். இல்ல இவ்வளவு எல்லாமே எலிவேட் பண்ணக்கூடிய செய்வதாக முதல்வர் பட்டியல்றாரு. அப்போ ஆண்ட கட்சியான அதிமுகவுக்கும் பெண்கள் வாக்குகள் இந்த முறை சேதாரம் இருக்கும், தற்போது திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய திமுகவுக்கும் சேதாரம் இருக்குன்னா விஜய்க்கான பெண்கள் வாக்கு வங்கிங்கிறது எது, யார் அவர்கள்? இல்லைங்க, நான் கலைஞர் சொன்னதே நான் சொல்றேன். பொது வாழ்வில் எப்பொழுதும் நாம் ஒன்றை எதிர்பார்க்க கூடாது. நம்மால் பலன் பெற்றவர்கள் அத்தனை பேரும் நமக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. இது கலைஞர் சொன்னது. நீங்க திரை கவர்ச்சி அப்படிங்கிறது எல்லாவற்றையும் தாண்டியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறைன்னு சொல்லக்கூடிய விஜயினுடைய ஃபேன்ஸ் அப்படி எடுத்துங்க. ஒரு இளம் வயது 10 பருவத்து முதல் தலைமுறை வாக்காளர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 19 வயதில் இருக்கக்கூடிய ஒரு தங்கை, ஒரு 20, 23 வயதில் இருக்கக்கூடிய ஒரு தங்கைக்கு காலில் செருப்பு போடாமல் நடந்தோங்கிற வரலாறு தெரியாது. தேவதாசி முறையை பத்தி தெரியாது. தேவதாசி முறையை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒழித்தது, அதனுடைய நீச்சுதாம நம்மளாம் நீங்க படிச்சுங்க நிக்கிறோங்கிறது புரியாது. பருவமடைந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கம்மா, அது ஒரு பெரிய சிக்கலாச்சுமா, இது புரியாது. நம்மலாம் காவல்துறையில பெண்களுக்கு இடம் கிடையாது தெரியுமா? இந்தியாவில் முதல் முறையாக பெண்கள் கட்டாயம் காவல்துறையில் பணியாற்ற முடியும் என்ற சட்டத்தை நிறைவேற்றியவர் கலைஞர் தான் சொன்னா புரியாது. அவங்களுக்கு அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாருங்கிறது மட்டும் தான் தெரியும். சோ அதனால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு தலைமுறை. இது ஒரு சேலஞ்ச். இது நாட் ஒன்லி டிஎம்கே, இது ஏடிஎம்கே. அவ்வளவுதான ஒற்றை வார்த்தை தான திரை கவர்ச்சிங்கிற ஒற்றை வார்த்தை. அதை தாண்டி வேற என்ன சொல்லுங்க? விஜய்க்கான வாக்கு. எஸ், அதை தாண்டி சார் நான் பிராக்டிகலா பேசுறேன் சார். நீங்க நேர்பட பேசுறேன். ரொம்ப நாளா இதை நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். நீங்களும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ராம்கி சார் இருக்கிறாரு, இவர் இருக்கிறார், எல்லாரும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஒரு 20 படம் ஃபிளாப் ஆயிருக்கு விஜய்க்கு. அப்படி வச்சுங்க, கற்பனை பண்ணீங்க. தொடர்ச்சியா அவர் எடுத்த படம் எல்லாம் ஃபிளாப். விஜய்க்கு இதே கூட்டம் பின்னாடி இருந்திருக்குமா? நாளைய தீர்ப்பு அவர் நடிக்க வரும்போதே அவர் முதலமைச்சர் பலன் சொல்லியிருந்தா இதே பெண்கள் சிரிச்சிருப்பாங்கல்ல? சிரிச்சிருப்பாங்களா இல்லையா சார்? பிரசாந்த் பீக்ல இருந்த காலம் ஒன்று உண்டு இல்ல, நடிகர் பிரசாந்த் பீக்ல இருந்த காலத்துல விஜய் முதலமைச்சர் பலன் முன்னிறுத்தப்பட்டிருந்தா இதே பெண்கள் நம்பி இருப்பாங்களா, ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா? சிரிச்சிருப்பாங்க. அப்ப பெண்கள் திட்டங்களால் ஈர்க்கப்பட்டவர்கள், ஜெயலலிதாவால் ஈர்க்கப்பட்டவர்கள், அந்த பெண்களை பத்தி அரசியல் மயப்படுத்தப்பட்ட பெண்கள் அப்படின்னு இல்ல சார், அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஜெயலலிதா அம்மா மேல பெண்களுக்கு இருந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது, அவங்க ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணியா வந்து எல்லா ஆண்களையும் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அப்படி அடக்கி வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு பெண்களுக்கு ஒரு இயல்புலேயே என்ன வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். ஒரு பெண்ணாக அவரை வந்து நினைச்சுவாங்க, தன்னம்பிக்கை வரும். இந்த அது கிடைச்சது. அது வந்து ஒரு இப்ப நீங்க இந்திரா காந்திக்கு அது இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்க ஒரு பெண்ணாக வருகின்ற பொழுது பெண்களுடைய வாக்குகளை எளிதில் ஈர்க்க முடியுங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. அதுல வந்து ஜெயலலிதா அம்மா வந்து கொஞ்சம் பெண்கள் வாக்குகளை ஈர்த்தார்கள் அப்படின்னு சொன்னா அது திட்டம் மட்டும் காரணம் இல்ல. நீங்க திட்டங்கள்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க இல்லப்பா, திரை கவர்ச்சினால் ஈர்க்கப்பட்ட பெண்கள்னா
எவ்வளவு திட்டங்கள் தீட்டினாலும் அதனால் பயன் பெற்றாலும் அவர்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்களிக்க போவதே இல்லை. விஜய் இதுக்கு தான் வாக்களிக்க போகிறார்கள். அதுதான் முடிவுக்கு வரணுமா? கொஞ்சம் தப்பா எடுத்துக்கங்க, கொஞ்சம் கசப்பா இருக்கும். நான் ஹார்ட்வேர் பயன்படுத்தல, அபியூஸ்வெல்லாம் பேசல, கொஞ்சம் வேதனையான விஷயமா சொல்றேன். சார், உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு எடுத்துக்கங்க, உங்களுக்கு திட்டம் பெருசா, உங்களுடைய நீங்க பெற்றெடுத்த குழந்தை பெருசான்னு கேட்டா எல்லாரும் யாரை சொல்லுவோம்? பெற்றெடுத்த குழந்தைய தானே சொல்லுவோம். 1 கோடி ரூபா தரேன், உன் குழந்தைய கொண்டுனா எவனா கொள்வானா? மாட்டான். காசுக்காக யாரும் இப்படி பண்ணாங்க நானும் சொல்லலை. ஆனால் ஒரு குழந்தை இறந்து போகிறது. எதில்? கரூர் நெரிசலில் ஒரு குழந்தை, 41 பேர் இறந்து போறாங்க, அதில் ஒரு குழந்தை. அந்த குழந்தையின் தாயால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடிகிறது. விஜயை நான் பக்கத்துலேருந்து பார்த்துட்டேன், சந்தோஷம், ஹாப்பி. என்ன அதுக்கு என் குழந்தையை பறி கொடுக்க வேண்டியிருந்துச்சு? நீங்க இதை தாண்டி திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துறீங்களா என்ன? நீங்க அவங்க கிட்ட போய் என்ன வாதிப்பீங்க? அப்ப திரை கவர்ச்சியை தாண்டி நீங்க விஜய் கிட்ட இதுல சொல்லுங்க. இப்ப அந்த அம்மா என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, விஜயை பக்கத்துல இருந்து பாத்துட்டேன்னு சொல்லிச்சுல்ல. விஜயினுடைய புரட்சிகரமான பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டாங்களா? விஜயினுடைய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தால் ஈர்க்கப்பட்டாங்களா? விஜயினுடைய காவிரி நதிநீர் பிரச்சனைக்கான நதிநீர் சிக்கலுக்கு அவர் வைத்த தீர்வானால் ஈர்க்கப்பட்டார்களா? இருமொழி கொள்கைக்காக அவர் இருந்த உண்ணாவிரதமா? ஈழப் போராட்டத்திற்காக அவர் என்ன துப்பாக்கி வந்து சண்டை போட்டதுனால ஈர்க்கப்பட்ட, எதனால ஈர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லுங்க. சாமிநாதன் குறுக்கிட்டீங்களே, சுருக்கமா பிரியன் சார்ட்ட போகணும். இல்ல சார், அதுல ஒரே ஒரு விஷயம் சார், செந்திலன் பேசியதை போல ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம் சார். நிறைய திட்டங்கள், திமுக அரசுடைய திட்டங்கள், இதுல வந்து திமுக ஓட்டையும் பாதிக்கும். நான் எந்த அடிப்படையில சொல்றேன்னா, ஒரு பக்கம் அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாததுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு. அதே நேரத்துல செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது 10 வயசா இருந்த குழந்தை இப்ப 18 வயசு ஓட்டு போடக்கூடியவர்கள் இந்த 8 ஆண்டுகள்ல மாறி இருப்பாங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாம இப்ப புதுமை பெண் திட்டம், பள்ளிக்கூடத்துல இருந்து அரசு பள்ளியில படித்தவர், கல்லூரியில படிக்கிற மாணவிகள், முதல் தலைமுறை மாணவிகளுக்கு கிடைக்கிற 1000 ரூபாய். அதே மாதிரி தமிழ் புதல்வர் திட்டம், 2லயும் கிடைக்கிற 1000 ரூபாய். 2 பேருமே 18 வயதுல இருக்க பயனாளிகள். ஆனா விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு என்பது நம்ம பேசக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறை தான். அப்ப அவர்களுக்கு அதிமுகவுக்கு தொடர்பே இல்லை. அதிமுக அந்த தளத்துல வேலையும் செய்யல. அப்ப இயல்பாகவே அதுல பயனாளிகளா இருக்கக்கூடிய பெண்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, புதுமை பெண் திட்டத்துல திமுக ஆட்சியால் பலனடைந்த மாணவிகள் தான். அந்த ஓட்டு தான் விஜய் இருக்கிற அந்த தலைமுறை. இல்ல, நான் அதுல என்ன கேக்குறேன்னா, எம்ஜிஆர் அபிமானி, எம்ஜிஆர் மறைவை எய்துகிறார், அப்புறம் ஜெயலலிதா வர்றாங்க, ஜெயலலிதா மறைவை எய்துகிறார், அதுக்கப்புறமும் ரெட்டலை, இப்படிதானே வழி வழியா வருவாங்க சார். அப்படி இல்லை, நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சார், குறிக்கிறது முடிக்கணும். ஒன்றும் இல்லை சார், நீங்க பொள்ளாச்சி இஷ்யூ அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாரும் பேசினாங்க. பொள்ளாச்சியில் பெண்கள் மீது நடத்தப்பட்ட பாலியல் ரீதியிலான ஒரு கொடூரமான நிகழ்வை எல்லாரும் பேசினாங்க. பட் அந்த தொழில யார் ஜெயிச்சா? நீங்க அத்தனை பெண்களும் அதற்கு எதிராக வாக்களித்திருந்தால் என்ன இருக்கும்? குறைந்தபட்சம் கொங்கு மண்டலம் முழுக்க எதிர்த்து வாக்களிச்சிருந்தா என்ன இருக்கும்? அதிமுக தான் அங்க பெரும்பாலான வெற்றியை பெறுகிறது. உங்களுக்கு பிரச்சனை வந்து அதனால அப்படி நீங்க வந்து ஒரு இஷ்யூ வச்சு, இந்த ஒரு இஷ்யூ வச்சு உங்களுக்கு இந்த ஒரு இஷ்யூ இல்ல. ஆனா இங்க நான் பேச வேண்டிய விரும்புவது வேற ஒன்று. பெண்களின் வாக்குகள் திமுகவிற்கு வரும் என்பதை ஒரு அரசியல் தலைவராக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைக்கிறார். ஆனால் அவர் சொல்ற ஒரு வாதம் உண்மை. தனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நன்மை செய்யக்கூடிய அரசாக இது இருக்குங்கிறார்ல, அந்த இடத்துல திட்டங்கள் அவ்வளவு உள்ளபடியே இதுவரைக்கும் இல்லாத திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அப்புறம் கிரைம் ஒரு வார்த்தை முடிச்சாங்க, கிரைம் பத்தி மட்டும் சொன்னாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சொன்னாங்க. தமிழ்நாடு டாப் 10ல கூட இல்ல. நீங்க உத்தரப்பிரதேசம் ஆரம்பிச்சு உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், ஒடிசா, ஹரியானா, இதுக்கு கீழே இருக்கு தமிழ்நாடு. சோ அதனால பெண்களுக்கு எதிரான இது NCRB லாஸ்ட் இயர் உள்ள அறிக்கை தான். சரி, ஓகே. திரு பிரியன், பெண்கள் வாக்கு தான் 2026 தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க போகக்கூடிய முக்கியமான சக்தியா இருக்கா? அதுக்கு தான் இந்த கட்சிகள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா? திமுக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகள். அதாவது இன்றைக்கு வந்து மேற்கு மண்டல பெண்கள் மாநாடு நடத்தினது மூலமாக திமுக அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ எடப்பாடி அவர்கள் கூட இப்போ பெண்களுக்கு மானிய விலையில் 2 சக்கர வண்டி போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கறதா பொதுக்கூட்டங்களில் பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் வந்து பல பெண்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் இருந்ததை நம்ம பார்த்தோம். எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் மேல அவரோட கொடைத்தன்மை இல்லை அவர் மேல இருந்த ஒரு பாசம் காரணமாக ஒரு பெண்கள் வந்து அவர் மேல ஒரு ஈடுபாடு இருந்தது, ஒரு ஆதரவு அவருக்கு கிடைச்சது, பெண்கள் ஓட்டு அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஒரு பெண் தலைமை, அந்த அடிப்படையில் அவங்களுக்கான வாக்குகள் கிடைச்சது. அவங்களே வந்து ஒரு கட்டத்தில் வந்து பெண்களுக்கான ஆதரவு குறைஞ்சிருக்கு, இளம்பெண்கள் நிறைய கொண்டு வரணும்ட்டு இளம்பெண்கள் இளைஞர்கள் பாசறை அவங்க உருவாக்கினாங்க. அவங்க அதன் மூலமாக இளம்பெண்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் வந்து அதுல ஒரு தொய்வு ஏற்பட்டு இன்னைக்கு அதிமுக இளம்பெண்கள் இல்லைன்றது உண்மை, இளைஞர்களும் இல்லைன்றது உண்மை. அதிமுக இருக்கிறவங்களோட சராசரி வயசு 55. அதுதான் என்னோட கருத்து. அது ஒரு பக்கம் இருக்கு, அது அதிமுக இஷ்யூ. அது ஆக்சுவலா
ஸோ அந்த பார்வையில் பார்க்கும்போது நீங்க போட்டிருக்கீங்க உங்க அறிவிப்புல 2019, 21, 24 தேர்தலில் வந்து திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு கை கொடுத்ததுன்னு போட்டிருக்கீங்க. அது சரியான கருத்து கிடையாது. 19, 21 கிடையாது. 21க்கு அப்புறம் அவர்கள் செய்த காரியம் காரணமாக பாராளுமன்ற தேர்தல் 24 தான் வந்து பெண்களுடைய ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சது. 19, 21 முழு அளவு பெண்கள் ஆதரவு திமுகவுக்கு கிடைக்கல. கிடைச்சதுதான் 75 இடங்கள் அதிமுக வாங்கியிருக்காது. அதுதான் அடிப்படையான விஷயம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இவர்கள் பண்ணிருக்க திமுக வந்து பெண்களுக்கு நிறைய பண்ணிருக்கு. பெண்களுக்கான சொத்துரிமை பண்ணிருக்கு, பெண்களுக்கான அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு பண்ணியிருக்கு, உள்ளாட்சிகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பண்ணியிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். பெண்கள் படிப்புக்கான பல விஷயங்கள் இருக்கு, முதல் தலைமுறை பட்டதாரிகள், அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். ஆனால் அந்த சமயத்திலாம் கூட பெண்கள் பெரிய அளவுக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கல. இந்த தடவை வந்து 21க்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் செய்த பல விஷயங்கள், உரிமை தொகை உட்பட பல விஷயங்கள், இந்த பேருந்து பயணம், இலவச பேருந்து, கட்டணமில்லா பேருந்து பயணம் உட்பட மகளிர் காலேஜ் போற பெண்களுக்கு கொடுக்கிற புதுமை பெண் திட்டம், அந்த மாதிரி விஷயங்கள்னால பெண்கள் திமுகவுக்கு ஆதரவாளர்களாக மாறி இருக்காங்க. ஆனால் அவர்கள் ஓட்டு போடுவார்களாக போன வாட்டி போட்டாங்க. இந்த வாட்டி வைக்கிற பிரச்சாரங்களை 5 வருடம் முடிந்த ஆட்சிக்கான ஒரு மதிப்பீடா இருக்கு. ஆக்சுவலா பெண்கள் மீது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு விஷயம் முக்கியமான பிரச்சாரமா இருக்கு. செந்தில் சார் சொன்ன விஷயம் NCRB டேட்டா, ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த டேட்டாவோட ஒரு பார்வை பெர்செப்ஷன்ல பார்க்கும்போது பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரிக்கிறதோ அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இருக்குல்ல. நீங்க புள்ளிவிவரம் வச்சு சில விஷயங்களை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் சார். ஆனால் ஒரு பெர்செப்ஷன் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அங்க ஒரு குற்றம் நடக்குது, இங்க ஒரு குற்றம் நடக்குது, இந்த பாலியல் அங்க நடக்குது, கஞ்சா அடிச்சுட்டு இன்னைக்கு கூட ஒரு வட இந்திய மாநில வாலிபரை கொண்டு இருக்காங்க 4 பேர். இந்த மாதிரி பல விஷயங்கள், போதைய மருந்து பழக்கம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கள்ளச்சாராயம், இந்த பெர்செப்ஷன் ரேஞ்ச் ஒரு ஆட்சி முடியும் போது அந்த ஆட்சிக்கு எதிரான வைக்கப்படுற விஷயங்கள் மக்கள்கிட்ட வந்து கவனத்தில் கொள்ளப்படும். ஆக்சுவலா அது வந்து நீங்க டேட்டா வைஸ் பாத்தீங்கன்னா சரியா கூட இருக்காது பல சமயத்துல. ஆனால் மக்கள் அதை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த பயனாளிகள் ஓட்டு போடுவாங்களா? யார் அறுவடை பண்ணுவா? அந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். இப்போ நீங்க திருப்பி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. 2 கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன் கார்த்திகேயன் சார். 2 கேள்வி. அதாவது வந்து 2,27,00,000 குடும்பக்காரர்கள 1,31,00,000 பேருக்கு தான் கொடுத்தாங்க உரிமை தொகை அப்படின்னு சாமிநாதன் சொல்றாரு. அப்ப மீதம் இருக்கிற பெண்கள் எல்லாம் அதிருப்தியாளர்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு சிம்பிளான பதில் என்ன தெரியுமா? அப்ளை பண்ணவங்களே 1,60,00,000 பேர் தானே, மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையே. மற்றவங்க வந்து வங்கி ஊழியரா இருப்பாங்க, அரசு ஊழியரா இருப்பாங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. எனக்கு எதுக்கு 1000 ரூபாய் கவர்மெண்ட் பணம், எனக்கு தேவையே இல்லை. யார் யாருக்கு தேவையா இருக்கோ அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க. 1,60,00,000 பேர். மீதி இருக்கிற 40, 20, ஒரு 66, 67 லட்சம் பேர் அப்ளையே பண்ணல. அப்ளை பண்ணாதவங்களை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? அப்ளை பண்ணதுல 1,60,00,000 பேர்ல 1,31,00,000 பேர் கொடுத்திருக்காங்கல்ல. அப்ப அதிருப்தியாளர்கள் எவ்வளவு பேரு? 30 லட்சம் பேர் தான் அதிருப்தியாளர்கள். நம்ம நினைக்கிற மாதிரி 1 கோடி பேர் கிடையாது. சோ அந்த இடத்துல வந்து திமுக ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது நம்ம பாக்குறோம். நம்ம அது பொதுவா நீங்க அப்படி போக கூடாது. ஆக்சுவலா இல்ல, சில விதிமுறைகள் சொன்னாங்க, அது வந்து சரியான அணுகுமுறை ஆகாது. சில விதிமுறைகள் சொன்னாங்க இல்லையா? 300 யூனிட் கரண்ட் பயன்படுத்த கூடாது, அதுக்கப்புறம் மாத சம்பளக்காரர்கள், அதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னதன் அடிப்படையில் குறைவாக விண்ணப்பித்தவர்கள் அப்படின்னு சொன்னாரு, ராம்கே சொன்னாரு. இல்ல நான் சொல்றேன், அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு தான் 1,60,00,000 பேர் அப்ளை பண்ணாங்க. அந்த விதிமுறைக்குள்ள வராதவங்க 1,31,00,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ணதே அவ்வளவு பேர் தானே. அப்ளை பண்ணாதவங்க வந்து ஒரு 66 லட்சம் பேர் இருக்காங்க. 40, 20, 66, 67 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. அவங்க கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கலாம், அவர்கள் நல்ல வேலை செய்யலாம், அவங்க வங்கி பணியில் இருக்கலாம், அவங்களுக்கு தேவையில்லைன்னு கூட நினைக்கலாம். அவங்கள பத்தி நம்ம எதுக்கு கவலை பண்ண? அவங்க சுதந்திரமா ஓட்டு போடுவாங்க. அவங்க திமுக ஆதரவாளர்கள் கூட இருப்பாங்க. நமக்கு எதுக்கு? அது ஒரு ஏழைக்கு போய் அந்த பணம் சேரட்டுமே கூட விட்டுருக்கலாம்ல. அதனால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அந்த கணக்கு அப்படி பார்க்காதீங்க. 2,27,00,000 அதுல 1,31,00,000 தான் கொடுத்தாங்க, மீதி 1 கோடியே என்னாச்சு அப்படின்னு அந்த கணக்கு பார்த்தா சரியா வராது. வந்து திமுக கவனிக்க வேண்டிய தாவேகா ஓட் பேங்க், பெண்கள் ஓட் பேங்க்னா யார்? அது அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். அதாவது வந்து சினிமா ரசிகர்கள், விஜயோடைய ரசிகைகள் ஒரு 25-30 வயசுல இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவரோட கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க உற்சாகமா. தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள்ல டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாளா பார்க்காத இருந்தோம், இப்ப பாக்குறோம் நம்ம. சோ அது வந்து விஜய் மேல உள்ள ஈடுபாடு காரணமாக, திரை கவர்ச்சி காரணமாக கூட இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால்
நான் வந்து ஒரு பர்சனலா ஒரு சர்வே பண்ணேன். எவ்வளவு பேர் வீட்டுல இளைஞர்கள் விஜய் ரசிகர்களா இருக்காங்க, ஒரு 100 குடும்பத்துல சர்வே பண்ணேன். விஜய் ரசிகர்களா இருக்காங்க. அந்த விஜய் ரசிகர்கள் எப்படி வந்து அவங்க வீட்டுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தேன். பிரியன் சார், சஸ்பென்ஸை உடைச்சிடலாம். சர்வே முடிவுனாவே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது செந்தில்வேல் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் வந்து அந்த பழைய வரலாறுலாம் தெரியாது, சமூக நீதி வரலாறு தெரியாது, பெண்கள் எவ்வளோ அடிமையாக இருந்தாங்க, அவர்களை அந்த அடிமைத்தனத்தை போக்குறதுக்கு பெரியார் எடுத்த அந்த ஸ்டெப்ஸ்லாம் என்னன்னு தெரியாது, திராவிட இயக்கம் என்ன பண்ணதுன்னு தெரியாது, ஒரு திரைக்கவர்ச்சியை வச்சுட்டு தான் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னாங்க. அது ஓரளவுக்கு உண்மையாக கூட இருக்கலாம், நான் அதை மறுக்கல. விஜய் வந்து அவர் கொள்கையை அறிவிச்சிருக்கார். அந்த கொள்கையில எவ்வளவு தூரம் அந்த ரசிகர்களுக்கு ஈடுபாடு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் ஓட்டு போடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போடுவார்கள் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் நான் என்ன பார்க்கிறேன்னா, இன்னைக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுடைய வயசு பாத்தீங்கன்னா பெண்களோட வயசு 45 வயசுக்கு மேலதான் இருக்கு. ஆக்சுவலா 45 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் தான் பெரும்பாலும் உரிமை தொகை வாங்குறாங்க. அவர்களுக்கு எப்படி ஒரு 15, 18, 20 வயசுக்குள்ள ஒரு பெண்ணோ அல்லது ஒரு இளைஞனோ கண்டிப்பா அவங்க வீட்டுல இருப்பாங்க. அந்த இளைஞன், அந்த விஜய் ரசிகன், அவரோ அந்த பெண்ணோ, அந்த இளம் பெண்ணோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு வாட்டி எங்க வீட்டுல இருக்கிற எங்க அப்பா அம்மா பெரியவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி நாங்க பிரஸ் பண்றோம் அவங்கள. அதை வந்து இந்த வாட்டி we will ensure, நாங்க வந்து உறுதிப்படுத்துவோம், எங்க அம்மாட்ட வந்து வற்புறுத்துவோம், இந்த ஒரு தடவை நீங்க திமுக போட்டது போதும், அதிமுக போட்டது போதும், விஜய்க்கு இந்த ஒரு தடவை ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்க வந்து எங்க அம்மாட்ட பிரஸ் பண்ணுவோம், எங்க அப்பாட்ட பிரஸ் பண்ணுவோம், எங்க பெரியமாட்ட பிரஸ் பண்ணுவோம், எங்க சித்தப்பாட்ட பிரஸ் பண்ணுவோம் சொல்றாங்க சார். அதை கேட்டுட்டு அந்த அம்மாக்கள்கிட்டயும் அப்பாக்கள்கிட்டையும் கேட்டா, என் பையன் எப்படி சொல்றான், என் பொண்ணு இப்படி சொல்றான், நான் எப்படி இதை டிசைட் பண்றதுன்னு தெரியலன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு பேசுறாங்க. ஆக்சுவலா நாளைக்கு அந்த பசங்க எவ்வளவு தூரம் அந்த குடும்பத்தை, இது வந்து நான் சொல்றது வந்து சில பேருக்கு கூட விசித்திரமா கூட தெரியலாம், ஆனால் இது நடைமுறை உண்மை. நீங்க எந்த விஜய் ரசிகரையும் கேளுங்க, எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா இப்ப நாங்க பிரஸ் பண்றோம், அவங்க வந்து இந்த வாட்டி விஜய்க்கு போட சொல்றோம், அவங்க விஜய்க்கு தான் போடுவாங்க, நாங்களும் விஜய்க்கு தான் போடுவோம் சொல்றாங்க. தமிழ்நாடு முழுக்க விஜய் ரசிகர்கள் லட்சக்கணக்கில் இருக்கும் போது அவர்கள பாதி பேராவது அப்பா அம்மாவை பிரஸ் பண்ணி விஜய்க்கு ஓட்டு போட சொன்னா, அப்போ பயன்பெற்ற திமுகவினால் பயன்பெற்ற பெண்கள் கூட மாறி ஓட்டு போட்டாங்கன்னா எப்படி போகும் நிலைமை சொல்ல முடியாது சார். ஓகே, நான் சாமிநாதன் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் சாமிநாதன் ஒரு விஷயம் கேட்டு செந்தில்கிட்ட வந்து அவர் விளக்கம் கொடுக்க சரியா இருக்கும். திரு சாமிநாதன், வெறும் திரைக்கவர்ச்சி தான், நல்லா நடிப்பார், நல்லா டான்ஸ் ஆடுவார், அரசியல் மயப்படுத்தப்பட்ட பெண்கள் தாவேகாவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், திமுக அதிமுகன்னு ஆண்ட கட்சி ஆளக்கூடிய கட்சிக்கு தான் திட்டங்கள் அடிப்படையில் வாக்களிப்பார்கள்னு ஒரு இன்டர்பிரேஷன் இங்கே கொடுக்கப்பட்டதில்ல. இல்ல, திட்டங்களுடைய அடிப்படையில் இருக்கிற ஓட்டு என்பது மிக குறைவான சதவீதம் தான் சார் பாக்குறேன். பெரும்பான்மையான பேர் வந்து வாக்களிப்பது முறையே எப்படி இருக்கும்னா, அந்த தேர்தலில் அவர்களுக்கு யாரை பிடிக்கிறதோ அவர்களை வாக்களிப்பாங்க. இப்ப முதல்வர் பல திட்டங்களை, நல்ல திட்டங்களை செய்யறாரு, அவரை பிடித்தவர்கள் ஒரு % இருப்பாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிடித்தவர்கள் இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் விட அதிகமான அளவிற்கு இளைஞர்களுக்கு விஜய பிடிக்குதானே. நீங்க அவர் திட்டங்கள், சமூக நீதி, சமத்துவம் எதுவுமே விஜய் பேசல, ஆனா அவரை பிடிக்குது இல்ல. ஒரு மனிதரை பிடிக்கிறதுக்கு எந்த காரணங்களும் தேவையில்லை, அந்த ஜென்சி தலைமுறைக்கு அவரை பிடிக்குது. இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், நம்ம திட்டங்கள் பத்தி பேசினாலும் ஒரே ஒரு சின்ன தகவல் சார். நம்ம மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,77,00,000 பேர் சார். பெண் வாக்காளர்கள் மட்டும் சொல்றேன், பெண் வாக்காளர்கள் மட்டும் 2,77,00,000 பேர். மகளிர் உரிமை தொகை திட்டத்தினுடைய பயனாளிகளுடைய எண்ணிக்கை 1,31,00,000 பேர். அப்ப பெண் வாக்காளர்கள்லயே பயனாளிகள் இல்லாதவங்க 1,46,00,000 பேர். அப்ப 1,46,00,000 பேர்னா கிட்டத்தட்ட 1:1. அப்ப 2 பேர் இருக்காங்கன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்வாதாரம் ஏற்கனவே உயர்ந்து விட்டதா? அப்ப இந்த திட்டங்களால் ஏற்படக்கூடிய வாக்கு சதவீதம் என்பதை விட இந்த திட்டத்தினால் பயன்பெறாதவர்களுடைய வாக்கு சதவீதம் ஒண்ணு இருக்கும். இன்னொன்று, நீங்க என்னதான் திட்டங்கள் கொடுத்தாலும் அந்த ஜென்சி தலைமுறை வீட்டுல போய், பிரியன் சார் சொல்றது மிக முக்கியமான ஒரு விஷயம், அவங்களோட பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, இந்த ஒரு முறை நீங்க போடுங்க, இந்த ஒரு முறை போடுங்க. பிள்ளைங்க வந்து முன்னாடி எல்லாம் புது துணி எடுத்தாங்க. அளவுகோல் தான் கேட்கிறேன், அளவுகோல் கேட்கிறேன். உள்ளாட்சியில போட்டியிடுவதற்கு 33% இடஒதுக்கீடுன்னு திமுக கொடுக்குது, 50% திருமிகு ஜெயலலிதா உயர்த்துறாங்க. எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் செய்யாத மாதிரி 50% தேர்தலில் போட்டியிடுவதற்கு திரு சீமான் வாய்ப்பு கொடுக்கிறாரு. நான் வேற எதுலையும் திரு சீமான் இதில் ஒப்பீடு பண்ண முடியும், அவர் பொறுப்பில் இல்லை, ஆட்சி பொறுப்பில் இல்லைங்கிறதுனால இந்த ஒரு ஒப்பீடு எடுத்துக்கிறேன். என்ன செய்ய போறார் விஜய்? இதெல்லாம் இல்லை, புதுசா என்ன நான் செய்ய போறேன், பெண்களுக்கு என்ன செய்ய போறேன்ற டெஃபினேஷன் அடிப்படையில், அந்த புரிதல் அடிப்படையில் பொலிட்டிசைஸ் ஆகி அவருக்கு வாக்களிக்கிறாங்களான்னு கேட்கிறேன். பிடிச்சிருக்கு அதனால ஓட்டு போறேன், அவ்வளவுதானா? இல்ல, நிச்சயம்
ஆமா, நிச்சயமா இல்ல. நிச்சயமா அவங்க வந்து ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஓட்டு வங்கி இல்ல விஜய் அவர்கள்ட்ட. சரி. அவர் அதான் சார் தீய சக்தி திமுகன்னு அவர் பேசுறாரு. Okay. அந்த இளைஞர்களுக்கு அது போதுமானதா இருக்கு. பிடிச்சிருக்கு, எதுக்கு தீய போடுறாங்க. சக்தின்னு சொல்றாங்க, ஒரு Okay. definition சொன்னாலே அவங்க வெளியேறுவாங்க. ஃபைன் ஃபைன். அவர் விளக்கம் சொல்லட்டும். பிரியன் சாருக்கும் சொல்லணும், உங்களுக்கும் சொல்லணும் சார். ஒரு கருத்துருவாக்கத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது அந்த கருத்துருவாக்கம் ஒரு கட்டத்துக்கு அது சொசைட்டியில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துதான்னா ஏற்படுத்துதான். ஆனால் அதை உடைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. என்ன கருத்துருவாக்கம்னா, ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி இளைஞர்கள் இருக்கிற மாதிரியும் ஜென்சி தலைமுறை இருக்கிற மாதிரியும் எக்ஸாக்டாக சொல்லுங்க. 18 வயதுக்கு மேலே 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எத்தனை %? என்ன டேட்டா இருக்கு? லட்சக்கணக்கான இளைஞர்கள்னு பிரியன் சார் சொன்னது நான் ஒத்துக்கிறேன். 5 லட்சமே வைங்க சார், வீட்டுக்கு 4 ஓட்டு என்னாச்சு? அப்புறம் மீதி அவ்வளோதானே. நான் டேட்டாவோட சொல்கிறேன். 18 வயதுலேருந்து 24 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் வாக்காளர்கள் 5.6 விழுக்காடு, பெண் வாக்காளர்கள் 4.8 விழுக்காடு சார். மொத்தமே 10.4 விழுக்காடு. சரிங்களா? 25 to 34 23 விழுக்காடு. இந்த 35க்கு மேலே இருக்குல்ல, அவங்க தான் மீதி எல்லாமே. 35க்கு மேலே 44 வரைக்கும் 22.8 விழுக்காடு, 44லேருந்து 54 20.1 விழுக்காடு, 55 to 64 12.5 விழுக்காடு, 65 + 11.2 விழுக்காடு. சரிங்களா? இப்போ இவங்க ஓட்டெல்லாம் யாருக்கு போகும்? இல்ல, இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ திட்டங்களால் பயன்பெறாத, திட்டங்கள் பத்தி எதுவுமே தெரியாத ஒரு பெண்கள் அவங்க வீட்டுல திட்டங்களால் பயன்பெற்ற பெண்களையும் இல்ல ஆண்களையும் சேர்த்து விஜய்க்காக கன்வின்ஸ் பண்றாங்கன்னு ஒரு இப்படி வரேனே. நான் ஒன்று வரேன். திட்டங்களால் பலன் பெற்றவர்கள் திட்டங்களால் பலன் பெறாதவர்களை ஈஸியா கன்வின்ஸ் பண்ண முடியுமா? எந்த திட்டத்தாலும் பலன் பெறாத ஒரு இளைஞனால திட்டத்தால் பலன் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பேரண்ட்டை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? ஒரு சாதாரணமாக சொல்ல, இப்போ சென்னை எடுத்துக்கங்க. சென்னையில் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பையன் வீட்டில் விஜய் ஃபேன் அப்படி வச்சுப்போம். அவங்க அப்பாவுக்கு லோக்கலில் ஒரு பிரச்சனைனா யார் வந்து நின்றுப்பா? கவுன்சிலர் வந்து நின்றுப்பாரா? சென்னை பெருமழை வெள்ளத்தில் அவருக்கு ஒரு என்ன வந்து தேவைப்பட்டிருக்கோம், நிவாரண நிதி வாங்கி கொடுத்துருக்கோம். யார் தான் வாங்கி கொடுத்துருப்பா? இங்கே இருக்கிற கவுன்சிலர் வாங்கி கொடுத்துருப்பாரா? ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து கிளம்பி போகணும், யார் கூட போயிருப்பா? இங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ போய் ஏதாவது வாங்கியிருப்பாரா? நீங்க மகளிர் உரிமை தொகை வாங்கினதுலேருந்து கட்டணம் இப்போ இவங்க எல்லாத்தையும் இதை என்ஜாய் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு பிரச்சனைனா தான் உங்க வீட்டுக்கு தேடி வருவேன்னு விஜய் சொல்றாரு. நம்ப மாட்டாங்களா? அவர் தான் கரூர்லேயே வரலையே ஓடிட்டாரே. நம்ப மாட்டாங்கல்ல. கரூருக்கு வந்தாரா? இலை விழுந்துச்சுல, இலை வீட்டுக்கு வந்தாரா? ஆறுதல் சொன்னாரா? எங்க வந்தாரு? அவர் தேடி போய் பார்த்தானே சார் ஆறுதல் வாங்கினாங்க. சார் நான் இன்னொன்று சொல்றேன், ஊழலை ஒழிக்க போறாருங்கிறாங்க. நீங்க ஜென்சி தலைமுறை 2 விதமா எடுத்துக்க. ஒண்ணு நீங்க ஊழலை ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கும். எல்லா கட்சியும் பரஸ்பரம் சொல்லும். ஆட்சிக்கே வராம ஊழல் செஞ்ச ஒரே ஒரு நபர் விஜய் தானே. சொந்த கட்சி சார். பிளாக்ல டிக்கெட் வித்து பார்த்துருக்கோம் சார். பிளாக்ல சினிமா டிக்கெட் வித்து பார்த்துருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸா என்னன்னு தெரியல. பிளாக்ல சொந்த கட்சி பதவிகளை விற்கிறார்ல. எல்லா கட்சியிலும் இந்த மாதிரியான எந்த கட்சியில இருக்கு? யார் சொல்லிங்க இதுவரைக்கும் பணத்தை வாங்கிட்டு எனக்கு பொறுப்பு போட்டாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணி பனையூர்ல போராட்டம்? இந்த சார் நீங்க தான் புதிய மண்டலம் செய்தி போட்டீங்க. இந்த ஒரு மாசத்துல 4 கட்சிகள் மீதான விமர்சனம் இல்ல, தனிநபர் விமர்சனம். அது சார் தனிநபர் சார். இது என்ன ரொம்ப பூச்சி. நான் சார் விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசல. விஜய்ங்கிற அரசியல் தலைவர் அவருடைய கட்சியில பொறுப்புகளை பணத்திற்கு விற்று கொண்டிருக்கிறார். சொன்னது யாரு? விஜய் செய்யறாருன்னு யாராவது குற்றச்சாட்டு? தலைமைன்னு சொன்னாங்க. தலைமைனா யாரு சார்? நான் இப்ப வீடியோ எடுத்து காட்டுவேன். தலைமைனா யாரு சார்? அப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ளீஸ், தலைமைனா யாரு சார்? தாவேகா தலைமை யாரு? தலைமைக்கு கேட்டா தலைமைக்கு தான் அந்த காசுன்னு சொல்றாங்கங்கறாங்க. ஒரு பெண்மணி போய் காரை மறிச்சாங்கல்ல, அந்த காரை நிப்பாட்டாம மேலே ஏத்தி போனார்ல, அந்த பெண்மணி இப்ப சூசைட் அட்டெண்ட் பண்ணி ஹாஸ்பிடல்ல இருக்காங்கல்ல. உங்களுக்கு பிரச்சனைனா ஓடோடி ஒரு வேணும் விஜய் சொன்னதை கேட்டு நம்பி வாக்களிக்கக்கூடிய ஜென்சி தலைமுறை, சொந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகி, இவ்வளவு நாள் வேலை பார்த்த நிர்வாகி தற்கொலை பண்ணிட்டு சாகிறதுக்கு கிடக்குறாங்க. இவர் மலேசியா கிளம்பி போயிட்டார். அவங்களை என்னன்னு கூட பார்க்கல. காரை மேலே ஏத்த பார்த்தாருங்கிறதையும் டிவியில பாப்பாங்களா இல்லையா? பேசும் திரு ராம்கி, எம்ஜிஆர் மீதான அபிமானத்துல நிறைய பெண்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். அது அவருடைய ஓட் பேங்க்னா, விஜய் மீதான அபிமானத்துல பெண்கள் நிறைய பேர் வாக்களிப்பார்கள். அது ஓட் பேங்கா மாறும். இந்த ஒப்பீடு சரியானதா? இல்லை, எனக்கு வந்து இந்த அபிமானம்ங்கிறது வந்து காலத்திற்கேற்ப மாறி வருது. அபிமானம் இருக்கும், அதுக்கப்புறம் அதை புல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. லோக்கல் கேண்டிடேட்டுடைய அவர் மேலான அபிமானமும் ஒரு ஃபேக்டர். ஆக்சுவலாக விஜய் பிடிக்கும், ஆனால் விஜய் கட்சியோட வேட்பாளர் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ விஜய் மாதிரி அவர் வேட்பாளர் இருப்பாரா அப்படின்லாம் நிறைய பார்க்க வேண்டியது. நாம ஏடிஎம்கேக்கோ எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கோ அப்படி கொண்டு வரல. எம்ஜிஆரை பிடிக்கும், ஜெயலலிதாவை பிடிக்கும்னு சொல்கிறோம். ஆனால் விஜய்க்கு மட்டும் லோக்கல் வேட்பாளர்கள் செல்வாக்குன்னு அங்கே என்னென்ன ஒரு கட்டமைப்புன்னு இருந்தது. ஏடிஎம்கேங்கிறது ஒரு அது டிஎம்கேவோட ஒரு ஆன்டி டிஎம்கே ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால இயல்பாகவே வந்து அது ஒரு டிபிக்கல் கட்சிங்கிறவர் மக்கள் நம்பினாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு நினைப்பு வந்து இன்னும் வரல விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும். நான் சொல்றேன், இந்த அபிமானத்தினால ஓட்டு போடுறது, இல்லை ஒருத்தரை பிடிக்கலங்கிற இதெல்லாம் வந்து இதை தாண்டி பெண்கள் யோசிப்பாங்க. ஒரு விஷயம் உண்மைதான், கடந்த 20 ஆண்டுகளில் வெல்ஃபேர் ஸ்கீம்னால தான் மக்கள் வந்து எஸ்பெஷலி பெண்கள் வாக்கு
திமுக அதிகமாக மாறி போனது. ஆனால் இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு பல ஊடகங்கள செய்தியாகுது, மக்கள் மத்தியில் பரவலாக பேசுற விஷயமே அதான். இப்போ பெண்களுக்கான அந்த கொடுமை இது விஷயம்லாம் இதுல போக்சோ பத்தின நிறைய அவேர்னஸ் இப்போ வந்திருக்குது. இப்போ 62,000 வழக்குகள் பதிவாகுதுன்னா அதுல பெண்கள் வந்து முன்னாடி வந்து புகார் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது. ஆனா அதுக்கப்புறம் வந்து அதுக்கான வழக்குகள் எப்படி போகுது, இன்னும் ஸ்பீடப் ஆகணுங்கிறத மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. சோ அந்த இடத்துல ஓட்டிங் பேட்டர்னை தீர்மானிக்கக்கூடியதா நிச்சயமா இந்த பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயம், அதுக்கு நாங்க வந்தா என்ன பண்ணுவோம், அதை எப்படி ஸ்பீடப் பண்ணுவாங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதிகள் எதிர்க்கட்சி தரப்புல கொடுத்தா அதுக்கு பெரிய அளவுக்கு ரீச் ஆகும் நான் பார்க்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு பெறும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு